அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த டாப்லர் எஃபெக்ட் ஃபார்முலா ஒரு கதையாக சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அந்த வீடியோ சீக்கிரம் வெளிவரும். சரிங்களா? இப்போ வேறு ஒரு தமிழில் ஒரு ஷார்ட்கட் பார்ப்போம். ஒரு கவிதை உண்டு. இதுலேருந்து கேள்வி கேட்பாங்க. வெண்பாவிற் புகழேந்தி பரணிக்கு ஒரு ஜெயங்கொண்டான் விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் கோவை உலா அந்தாதிக்கு ஒட்டக்கூத்தன் கண்பாய களம்பகத்திற்கு இரட்டையர்கள் வசைபாட காலமேகம் பண்பாய பகர் சந்தம் படிக்காசு அலாதொருவோர் பகர ஒண்ணாதே. ஒவ்வொருத்தரும் எதுக்கு சிறப்பானவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பார். வெண்பாவிற்கு புகழேந்தி பரணிக்கு ஜெயங்கொண்டான் விருத்தமெனும் ஒன்பா கம்பர் கோவை உலா அந்தாதி ஒட்டக்கூத்தர் காண்பாய களம்பகம் இரட்டையர்கள் வசைபாட காலமேகம் பண்பாய பகர் சந்தம் படிக்காசு. இப்படி பல பேரை பற்றி பாடினவர் யாருன்னு இதை பாடினவர் பலபட்டடை சொக்கநாதர். இது ஷார்ட்கட்டாக அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலான்னா, இப்படி பல பேரை பற்றி பாடி நம்மளை சொக்க வச்சவர் பலபட்டடை சொக்கநாதர். சரிங்களா? இப்போ பார்ப்போம். வெண்பாவிற்கு ஒரு புகழேந்தி. சரிங்களா? பொதுவாக வெண்மையான மனசு கொண்டவங்க புகழ் பெறுவாங்க. அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம தோற்றத்தை வச்சு பார்க்க வேண்டாம். ஆள் வெள்ளையாக இருந்தால் புகழ் பெறுவாங்கன்னு சொல்ல வேண்டாம். மனசை வச்சு பார்க்கலாம். வெண்மையான மனம் கொண்டவங்க புகழ் பெறுவாங்க. அடுத்து பரணிக்கு ஒரு ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணி அதை எழுதுனது ஜெயங்கொண்டார். இப்போ ஜெயம் ரவி அப்படின்னு சொல்கிறோம். ஜெயம்னா என்னென்னா வெற்றின்னு அர்த்தம். விஜயம்னால வெற்றி தான். விஜயங்கிறது விசிட் அந்த மாதிரி வரும், வெற்றின்னு வரும். ஜெயம்ங்கிறது வெற்றி. சரிங்களா? ஜெயம் ரவினா அதான் அர்த்தம். கலிங்கத்து பரணி கலிங்கம்ங்கிறது பீகார். சரிங்களா? கலிங்கத்து பரணியில் தமிழர்கள் வெற்றி பெற்றாங்க. குலோத்துங்க வெற்றி பெற்றார். கருணாகர தொண்டைமான் அவருடைய படைத்தளபதி. இதை பாடினவர் ஜெயங்கொண்டார். ஜெயம்னா என்ன? வெற்றி. கலிங்கத்து பரணியில் என்ன நடந்தது? வெற்றி நடந்தது. அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் விருத்தம் எனும் ஒன்பா கம்பர். கம்பருடைய பாட்டு விறுவிறுன்னு இருக்கும். அதாவது வேக வேகமாக போகும். இப்போ ஒரு நல்ல படம் பார்க்குறீங்க, ரொம்ப விறுவிறுப்பான படம் அப்படின்னா அது நேரம் போகிறதே தெரியாது. கம்பருடைய பாடல்கள் நம்ம அர்த்தம் புரிஞ்சு படித்தோம்னா நமக்கு அது ரொம்ப விறுவிறுன்னு போயிடும். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு கம்பர் ஒரு நாட்டை பற்றி பாராட்ட வர்றாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நாட்டில் உண்மைக்கே மதிப்பு இல்லை அப்படின்றவார். உண்மைக்கு மதிப்பு இல்லைடா, என்னடா அப்படின்னா அசிங்கப்படத்தில் செய்கிறார் அப்படின்னா. அப்படி இல்லை. என்னென்னா, அந்த நாட்டில் எப்போ ஒரு நாட்டில் உண்மைக்கு மதிப்பு இருக்குன்னா, பொய் பேசுகிறவங்க இருந்தால் உண்மைக்கு மதிப்பு இருக்குது. அந்த நாட்டில் எல்லாருமே உண்மையே பேசுகிறாங்க, அதனால் உண்மைக்கு மதிப்பு இல்லை அப்படின்றார். அந்த நாட்டில் கொடைக்கே மதிப்பு இல்லைன்றவார். என்ன கொடை வள்ளல்களுக்கு மதிப்பு இல்லையா? என்ன அப்படின்னு பார்த்தா, பிச்சை எடுக்கிறவங்க தான் கொடை வள்ளல்களுக்கு மதிப்பு. அந்த நாட்டில் எல்லாருமே கொடுக்குறவங்களா இருக்காங்க, யாருமே பிச்சை எடுக்கிறவங்க இல்லை. அதனால் கொடை வள்ளலுக்கு மதிப்பு இல்லை. இப்படி தான் ரொம்ப சுவையாக கொண்டு போவார். அதனால் விறுவிறுன்னு இருக்கும் அவருடைய கவிதைகள். வேகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். விருத்தமேனும் ஒன்பா, அதாவது விறுவிறுன்னு ஒரு படம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை மாதிரி விருத்தமேனும் ஒன்பா கம்பர். சரிங்களா? அதுக்கப்புறம் கோவை உலா அந்தாதி. ஆதி அந்தம் இல்லாதவர் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தம்னு என்னன்னா முடிவு. சரிங்களா? இது ஒட்டக்கூத்தர். எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முஸ்லீம்கள் பண்டிகை எப்போ ஒட்டகத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஆடு வெட்டுற மாதிரி அன்னைக்கு இரவு ஒட்டகத்தை வெட்ட போகிறாங்கன்னு அர்த்தம். குட்டி ஒட்டகமாக இருக்கும், 3 மாதம் குட்டியாக இருக்கும். அது வெட்ட போகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ கோவையில் ஒட்டகம் உலா வருதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்தாதி அதோட கதை முடிய போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன் கோவைன்னு சொல்லணும் அப்படின்னா, பாலைவனத்திலேயே சாதாரண ஒட்டகம் உலாவிக்கிட்டு இருக்கும், அது வேறு விஷயம். கோவை மாதிரி இடத்துல ஒட்டகம் உலா வருதுன்னா அதோட கதை முடிய போகுதுன்னு அர்த்தம். ஏன்? அது முஸ்லீம் பண்டிகையாக இருக்கும், அன்றைக்கி நைட்டு இரவு வெட்டிடுவாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து காண்பாய களம்பகம் இரட்டையர்கள். இப்போ இரட்டையர்களில் யார் அப்படின்னு கேட்டால், ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது, ஆனால் வேறு கால் நடக்க முடியாது, நல்லா இருப்பார். சகோதரர்கள் 2 பேரும். இன்னொருத்தர் சகோதரர்களோ நண்பர்களோ அது தேவையில்லை. இன்னொருத்தருக்கு என்ன அப்படின்னு கேட்டால், கண்ணு தெரியாமல் அவருக்கு 2 காலும் முடம். அப்போ இந்த இரட்டையர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த இடத்துக்கு போகணுன்னாலும் இந்த கால் நல்லா இருக்கிற கண் தெரியாத ஒருத்தர் தன்னுடைய தோளில் அந்த கால் இல்லாத ஒருத்தவரை வச்சுருவார். அதாவது நடக்கக்கூடியவர் நடக்க முடியாதவரை தோளில் வச்சுப்பார். அந்த தோளில் இருக்கிறவர் கண் தெரியும் அவருக்கு. அவர் வழிகாட்டுவார். அப்படியே போயிட்டு வந்துடுவாங்க. இதை ஆக ஒருத்தர் காண்கிறார், இன்னொருத்தர் பாய்கிறார், நடக்கிறார் அல்லது பாய்கிறார்னு வச்சுக்கோங்களேன். களம்பகம். இது யார் அப்படின்னு கேட்டால் இரட்டையர்கள். அடுத்தது வசைபாட காலமேகம். காலமேகம் இரட்டையர்த்த வசனங்கள் பாடல்கள் எழுதுவார். இரட்டையர்த்தம்னா ரெண்டுமே மோசமானதுன்னு அர்த்தம் கிடையாது, ரெண்டுமே நல்ல அர்த்தத்தில் இருக்கும். சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு மோர்க்கார பொம்பளைகிட்ட மோர் குடிச்சுப்பார். மோர் குடித்தா என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டால், மோர் தண்ணியாக இருக்கும். உடனே அவர் என்ன பாடுவார் அப்படின்னு கேட்டால், அவர் அதில் பாடின பாட்டு, வானத்தில் இருக்கும் பொழுது உன்னை மலை என்றார்கள்,
வானத்தில் இருக்கும்போது மேகம் என்றார்கள், பூமியில் விழும்போது மழை என்றார்கள், இறுதியில் இந்த ஆய்ச்சியர் கையில் வந்ததும் உன்னை மோர் என்கிறார்கள் அப்படிம்பாரு. அதாவது தண்ணி தான் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்து அசிங்கப்படுத்துறது வந்து காலமேகம் தான் பண்ணுவார். வசைபாட காலமேகம். சரிங்களா? அடுத்தது வந்து பண்பாய பகர்சந்தம் படிக்காசு. 2மே பான்னு வரும். அதை அதில் வச்சுக்கோங்க. இவ்வாறு பாடியவர் பலபடடை சொக்கநாதர். சரிங்களா? இது வந்து ஒரு ஷார்ட்கட். நன்றி, வணக்கம்.